ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதும் அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். அடுத்து 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்திக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஜாருக்கு மாற்றிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கத்திரிக்காவை 4 கீறி 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்தி நல்லா வதங்கினதும் அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். மூடி மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி சேர்த்திடலாம். தேவையான அளவு உப்பு, நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காவை எடுத்து சேர்த்திக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.